ஐயாவுக்கு தொழிலை பற்றின கவலை இருக்குது. ரெண்டாவது, சொத்து வாங்கலை, ஒன்றும் சேர்க்கலைங்கிற ஒரு பெரிய கவலை ஒன்று ஓடிக்கிட்டு இருக்கு. அடுத்தது வாரிசை பற்றி. சரிங்களா? இப்போ எது எது செஞ்சால் எது எது நடக்கும் நடக்காது. அவங்க வாயிலிருந்து வந்தது தனுசு. இதை ஆருடமாக எடுத்துங்க. உதயம் போகிறது கன்னி. லக்னப்புள்ளி கேது கால ஐயா மூலமா? லக்னப்புள்ளி கேது காலா சுக்கிரன் காலு. சரி, அப்போ அந்த டாபிக் விட்டுறணும், அதை விட்டுறணும், அது உள்ளே போகக்கூடாது. ஆமாம். ரெண்டாவது என்னன்னு கேட்டிங்கனாக்கா, ஒரு லக்ன புள்ளி அல்லது உதய ஆருடம் அப்படின்னு வச்சுருவோன்னு வச்சுங்க. உதய ஆருடம் யார் காலில் போகுதோ அதற்கு நேர் எதிராக உள்ளது அவருக்கு வேலை செய்யுமா செய்யாதா, அவ்வளோதான் மேட்ரு. கட்டாயமாக வேலை செய்யும். ஏன்னு கேட்டிங்கனாக்கா, இன்றைக்கி லக்ன புள்ளி இப்போ போகிறது பார்த்திங்கன்னா சந்திரன் காலில் போயிட்டுருக்கு. அஸ்தங்காலில் போகுது. அப்போ நேர் எதிரான வீடு எதுன்னு கேட்டிங்கனாக்கா, அவனுடைய வீடு அவனே எடுத்து வயிற்றில் குத்திக்கிறது தான். இங்கே செவ்வாய் ராகு புதன் சேர்க்க 6ஆம் இடத்துல. எந்த இடத்துலையும் யாருக்காகவும் ஜாமீன் போடக்கூடாது. ஃபஸ்ட்டு மனைவி பேச்சை எந்த இடத்துலையும் கேட்கக்கூடாது. ஆமாம், டிசைடிங் அத்தாரிட்டி குழப்பமாக தான் போகும். குழப்பத்தை தள்ளி வச்சுட்டு வேலையை பார்க்கணும். கர்மஸ்தானங்கிறது எதுவும் பண்ணக்கூடாது, எதுக்கும் போகக்கூடாது. 2ஆம் இடத்து சுக்கிரன் இங்கே கோச்சாரத்தில் லக்னத்துக்கு 8லேயே போகிற நிற்கினாலும் 6இடத்துக்கு 5ல் பாக்கியஸ்தானத்தில் போய் நிற்கிறான். அந்த சுக்கிரனுங்கிறது போகம் சார்ந்தது அப்படின்னு எடுக்கலாம். அப்படின்னாக்கா போகம் சார்ந்து போணுச்சுனாக்கா அந்த ராகு போய் 6ல் நிற்கிறதுனால வயிறு சம்பந்தமான பிரச்சனையை கொடுத்துரும். 6ஆம் இடத்துக்கு நேர் 12ல் போய் சந்திரன் கேது போய் நிற்குது. இங்கே சந்திரன் கேது யாருக்கெல்லாம் 12ல் போய் சந்திரன் கேதோ மாந்தியோ தொடர்பாக இருந்ததுன்னா, உதயாருடத்துக்கு ஆண் வாரிசு இருக்கிறதுக்கு பெரிய கேள்விக்குறி. ஆண் வாரிசு இருந்தாலும் அவங்க அந்த பையனும் அப்பாவும் பிள்ளையும் பிரிஞ்சு போயிடுவாங்க. ஆண் வாரிசு இருந்தாலும் அதில் சல்லி காசுக்கு புண்ணியம் கிடையாது. இப்போ வாசலில் நீங்கள் தான் சாட்சி. ஒருத்தர் சொல்லிக்கிட்டு கிளம்புனார். கிளம்பும்பொழுது நான் கேள்வி கேட்டேன், நீ புனர்பூசமானு குருவுடைய நட்சத்திரமானு கேட்டேன். ஆமாம் அப்படின்னாரு. ஆண் வாரிசு இருக்குதான்னு கேட்டேன். இருக்குது அப்படின்னாரு. பையனால் உனக்கு புண்ணியம் கிடையாத என்ன? கையெடுத்து கும்பிட்டுட்டாரு. ஆமாம் ஐயா, புண்ணியம் இல்லை, ஜோசியம் பார்த்து தான் பழச்சிக்கிட்டு இருக்கேன் நானும் என் மனைவியும் அப்படின்னு சொல்லி. இப்போ என்ன அப்படின்னாக்கா, உங்களை பொறுத்தவரையில் 2ஆம் அதிபதி 8க்கு போகிறதுனாலையும் உதயத்துக்கு 5ல் பாக்கியஸ்தானத்தில் போய் நிற்கிறதுனாலையும் 5ல் போய் நின்னாலும் 10ஆம் அதிபதி போய் 3ல் மறைஞ்சதுனால வரக்கூடிய சேமிப்பை 3ஆக பிரிங்க. 1 செலவு பண்ணுங்கள், 2 மறைச்சிருங்க. 2ஆம் இடங்க வருமானங்க. இவருக்கு உதயத்துக்கு 2ஆம் இடத்த அதிபதியை 6 இடத்துக்கு 5ல் போய் நிற்கிறான், பாக்கியஸ்தானத்தில் போய் நிற்கிறான். அப்போ வருமானம் கட்டாயம் வந்துடும். இவர் ஏன்னு கேட்டிங்கனாக்கா, எப்பொழுதுமே ஜோசியக்காரனுக்கெல்லாம் பார்த்திங்கனாக்கா ரொம்ப வலுவான ஜோதிடர்களுக்கு எல்லாருமே ஜாதகத்திலேயோ பிரசன்னத்திலேயோ பார்க்கக்கூடிய நேரத்தில் சூரியன் அந்த லக்னத்தை நோக்கணும், அல்லது சூரியன் அந்த லக்னத்தோட சம்மந்தப்படணும். எந்த இடத்துலையும் அடிச்சுக்க முடியாது, எந்த இடத்துலையும் பேசி மீள முடியாது. அப்போ இங்கே அடிக்கும்பொழுது இங்கே நம்மளுடைய பிரசன்னத்தில் என்ன வருதுனாக்கா, 6 இடத்துக்கு 5ல் 2 கூட 5ல் போய் நின்னாலும் வருமானம் பெரும்படியான வருமானம் வந்தாலும் அந்த வருமானத்தை அன்னன்னைக்கு தும்சம் பண்ணிவிடுவார். அந்த புதன் அப்படின்னாக்கா, ஏன் புதனை போய் நம்ம சொல்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, புதன் எல்லா வீட்டுக்கும் சமமாக போகும். ஆனால் பெத்தவ வீட்டை மட்டும் பார்த்தா, பெத்தவளை பார்த்தா அப்படியே கடுப்பாகும். இதுதான் வரும். அதுதான் அர்த்தமே. பழைய பாடலில் உண்மையான வரி அதுதான், தவறான வார்த்தை கிடையாது. காரணம், குருவுக்கும் சந்திரனுக்கும் பிறந்ததுனால புதன் ஒதுக்கப்பட்ட கிரகம்னே பேர். அதனால தான் புதனுடைய தசாபுத்தி காலம் மிதுன லக்னத்திலேயோ தனுசு லக்னத்திலேயோ கன்னியா லக்னத்திலேயோ பிறந்துட்டான்னு வைங்க, புதனு தசை வந்துட்டுனா, லக்னாதிபதி தசை வந்துட்டுன்னு யாரும் சந்தோஷப்படக்கூடாது. முதல்ல பாதத்தை விண்ணப்படுத்தி மரணத்தை கொடுக்கும். நான் மிகப்பெரிய தொழிலதிபர் ஒருத்தரை பார்க்குறேன், அவருடைய நட்சத்திரம் ரோகிணி நட்சத்திரம், புதன் மகா தசை வந்துருச்சு. நான் சொன்னேன், எந்த கோயிலுக்கும் பிரகாரம் சுத்தாத போய் பாதம் கோப்பையாக கழண்டுடுன்னேன்.
பாதம் எங்கே கோப்பையாக கழடும்? யாருக்காவது கழண்டுருக்கா? கழண்டுடுச்சு. ஆம்புலன்ஸில் தூக்கி போட்டு கொண்டு போய் சேர்க்குறாங்க, 2 பாதமும் கோப்பையாக கழண்டுட்டு. அந்த கோப்பைக்கு அந்த பாதத்துக்கு வைத்தியம் பண்ண போய் கிட்னி ஃபெயிலியர் ஆகிட்டு. இதே இன்னொரு ஜாதகம் நல்லா பாருங்கள். அவன் சூரியன் தசையில் பிறந்தவனு, சூரியன் கிடையாது, அவன் மிருகசிருஷ்யம் செவ்வாயோட காரணத்தில் பிறந்து புதன் தசை வந்துருச்சு. நான் சொன்னேன், ஐயா நீ வண்டியே ஓட்டக்கூடாதுயான்னா, எக்ஸ் சர்வீஸ் மேனு, வண்டி ஓட்டக்கூடாதுண்ணே, நீ ஒழுங்காக போவ, வண்டிக்காரன் மேலே வந்து இடிப்பான் உனக்கு, அதனால் மரண சாசனம் எழுதப்பட்டது அதிகபட்சம் 90 நாள் கவனம்ண்ணா. அவன் சொல்லி நான் முடிச்சு 1 மணி நேரம் அவளை என்கிட்ட பேசிவிட்டு வண்டி எடுத்துகிட்டு என் பொண்டாட்டி கூட்டிகிட்டு வரேன்ட்டு போனார். ஒருத்தன் கொண்டு வந்து விட்டுட்டான். முட்டியில் அடிபட்டது தான், வைத்தியம் பண்ணி கிட்னி அவுட்டு, கரெக்டாக 90 நாளில் முடிஞ்சு போச்சு. ஏன்னு கேட்டிங்கன்னா, இந்த புதன் வந்து நிறுத்தி நிதானமாக கொள்ளும், தன் உயிர் பிரிகிறது தனக்கே தெரியாது. அப்போ புதனுடைய ஆதிக்கத்தில் ஒருத்தனுக்கு வருமானம் வருது, உதயத்திலேயே ஆருடத்திலேயே வருது அப்படின்னாக்கா, அதை ஒரு பாகத்தை செலவு பண்ணணும், 2 பாகத்தை மறைச்சிடணும். 3 அக்கௌண்ட் வச்சுக்கணும். ஒரு அக்கௌண்ட்டு தான் வரவு செலவு, 2 அக்கௌண்ட்டு மறந்துடணும். ஏன் 2 அக்கௌண்ட்டுன்னு கேளுங்க. எப்பா ஏன் 2 அக்கௌண்ட்டுனாக்கா, ஒரு அக்கௌண்ட்டு உங்களுடைய வைத்தியத்துக்கும் கடைசி கர்ம காரியத்துக்கும், ஒரு அக்கௌண்ட்டு உங்களுடைய குடும்ப சந்ததிக்கு. இதுதான் உண்மை. செலவுக்கு, அன்னைய செலவுக்கு. என்ன தெரியுங்களா, நல்லா புரிஞ்சுங்களேன். இந்த உதயம் ஆருடம் வந்து 4-10 விழுந்துட்டுதுன்னு வச்சுங்களேன், போய் அப்படின்னா போதும், எவன் வேணாலும் காசு கொடுப்பான். ஆமாம், யார் வேணாலும் காசு கொடுப்பாங்க. நீங்கள் போய் யார்கிட்டயாவது பணம் கேட்ட இல்லைன்னு சொல்லியிருக்காங்களா சார்? திருப்பி கொடுக்குற, நோ ரிட்டர்ன். உண்மையிலேயே நீ ஆயில்ய நட்சத்திரத்துக்காரன்ட்ட காசை கொடுத்துட்டு வாங்கிட்டு பார்த்துடலாம். ரேவதி நட்சத்திரம் பையில் எவ்வளோ பணம் இருக்குன்னு உன்னால் கண்டுபிடிச்சிரு, நான் மொட்டை அடிச்சுக்கிறேன். கேட்ட நட்சத்திரத்தில் வாயிலிருந்து வரது அத்தனையும் பொய்யா தான் இருக்கும். கோபம் கிடையாதுங்க, அந்த கிரகத்தோடைய சஞ்சாரம். இங்கே பாருங்க, திறமை அது இருக்கிற இதுலேயே ரொம்ப அதிகாரம் உள்ள ஒரு கிரகம்னாக்கா புதன் மட்டுமே. நான் காலைல கூட சொன்னேன், பார்த்தீங்கன்னா ஒரு ஆடிட்டராக ஒருத்தன் வராப்பில், நீங்கள் ஒன்றும் கிடையாதுங்க, ஒரு காவல்துறைக்கு போங்க, அங்கே போனீங்கன்னாக்கா எல்லாம் மீசையை வச்சுக்கிட்டு ஆள் ஜெகஜாண்டே அப்படி வரைச்சிக்கிட்டு இருப்பாங்க. அப்படியே ஆள் லீனாவோ இல்லைனா சும்மா டம்மியாவோ யூனிஃபார்மே போடாமல் ஒரு ஆள் இருப்பார். அவரை பார்த்தா எஸ்பி கொண்டு வணக்கம் வைப்பாங்க. நீ போய் அந்த கேஸை போய் பார்த்தோன்னே, நான் அப்படியே பார்ப்பேன், இப்படி பார்த்தோன்னே இவன் வந்து இந்த வேலை, இவன் இன்னொரு காரணம் தான் வந்து பண்ணியிருக்கான் இந்த வேலையை, இவனால் தான் செய்ய முடியுது, இந்த செக்ஷனில் போடுங்க ஏட்டையா அப்படிம்பார். நின்றுக்கிட்டு செக்ஷனை சொல்லுவார். நான் கேட்பேன், ஐயா நீ என்ன 8வது படிச்சிங்களா 10வது படிச்சிங்களான்னு? இல்லைங்க 10வது தான் தம்பி படித்தேன், சேமநாள படையில் போனேன், அப்படியே உள்ளே போயிட்டேன். இதெல்லாம் எப்படியா ஐயான்னு இதை அப்படியே பார்ப்பேன். ரெவ்யூ ஆகி எனக்கு மனப்பாடம், நான் யாருக்கும் பயப்பட மாட்டேன். அப்போ பார்த்தீங்கன்னா அவன் அந்த ஜாதகத்தில் புதன் காரகம் வலுத்துருக்கும். புதன் காரகம் வலுக்கலைன்னா ஒன்றுமே பண்ண முடியாது. இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா தொழில் வந்துருச்சு. இதுக்கு அடுத்தது இவர் எந்த கோயிலுக்கு போனால் இவர் என்ன சீக்கிரம் ரிலீவ் ஆவார்? நிவர்த்தி ஸ்தலம் முக்கியம். அப்போ எங்கே போகணும் அப்படின்னாக்கா, 2 காளி உள்ள கோயிலுக்கு போகணும். கன்னியாகுமரி தாண்டி இருக்கு காளி, ருத்ரா பத்ரான்னு இருக்கும். ஏன் 2 தெய்வம் 2 பெண் தெய்வம் உள்ளதை சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, வருமானத்தை நிலநிறுத்தக்கூடிய இடம் 8ஆம் இடங்க. 8ஆம் இடத்தை வலுப்படுத்தணும். செவ்வாய்க்கு 2 வீடு அதிகாரம். அப்போ 2 காலி சேர்ந்து உள்ள இடத்துக்கு போகணும். சொல்கிறது புரியுதுங்களா? இல்லை அப்படின்னா ஒரே இடத்துல 2 அம்மன் இருக்கும், மாரியம்மன் எல்லையம்மன், மாரியம்மன் காளியம்மன், அந்த மாதிரி கோயிலுக்கு போனாலும் விடிவு உண்டு. அல்லது மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் போனாலும் விடிவு உண்டு.
ஆனால் எஸ் எஸ் பெருமாளை தொடப்படாது. பெருமாளை தொட்டால் நக்கிட்டு போகும். ஆமாம். இப்போ நம்ம எல்லாருக்கும் சொல்கிறோங்க, ஒருத்தனுக்கு வந்து குரு போய் ஜென்மத்தில் நிற்கிது, 10ல் குரு நிற்கிது, கன்னியில் குரு நிற்கிது, பிச்சை எடுத்துருவான்னு சொல்கிறோம். உடனே அது உனக்கு எங்கே போக சொல்கிறோம்? திருச்செந்தூர் போயிட்டு வாங்கங்கிறோம். திருச்செந்தூர் போனால் எத்தனை பேருக்கு திருச்செந்தூர் முருகன் எந்த திசை நோக்கி இருக்குன்னு தெரியும்? யாராவது சொல்லுங்கள். அந்த முருகன் மூலஸ்தானத்தில் உள்ள ஜெயந்திநாதர் எந்த திசை நோக்கி இருப்பார்? அவர் செவ்வாய். அங்கே இருக்கக்கூடிய குரு பகவான் எந்த திசை நோக்கி இருக்கும்? தென்கிழக்கு. அக்னி பார்த்து இருப்பார், போய் பாருங்கள். பின்னாடி உள்ள பஞ்சலிங்கமும் வடக்கு பார்த்துருக்கும். அப்போ நம்ம நீங்கள் வீடு கட்டுறீங்க, ஒன்று பண்ணுறீங்கன்னு வைங்க, அப்போ எதை அழகுபடுத்தணும்? அடுப்படி அழகுபடுத்தணும். பெட்ரூம் அழகுபடுத்தப்படாது, அது காலம் கடந்து போச்சு. இதில் என்ன அப்படின்னாக்கா, அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னு வைங்களேன், இவரை பொறுத்தவரையில் இவருக்கு முன்வினை சாபம் வருமா வராதா அப்படின்னு ஒரு கேள்வி. அப்போ இவருடன் உடன் பிறந்த சகோதரி இருக்கிறதுக்கு வாய்ப்பு குறைவு. அப்படி இருந்தால் அந்த பெண்ணுக்கு சரியான திருப்தியான முறையில் செய்யலைங்கிறது உண்டு. உடன் பிறந்த சகோதரி உண்டா? உண்டு. நல்லா இருக்கா? செஞ்சீங்களா? அதில் ரெண்டாவதாக யார் இருக்கா? அவங்க பேர் பேரை வச்சுங்க, நீங்கள் ஒன்றும் சொல்ல வேண்டாம். அவங்க திருப்தியாக இருக்காங்களா? உங்களோட பேச்சுவார்த்தையில் இருக்காங்களா? எல்லாருமே வேண்டாம். நம்பர் 2 நல்லா இருக்காங்க, ஹஸ்பண்டோடு இருக்காங்க. அப்படி இருந்தாங்கனாக்கா அவங்கள வீட்டுக்கு கூப்பிட்டு உங்களால் சாப்பாடு போட்டு ஒரு புடவை வச்சு கொடுக்க முடியுமா? அது கொடுங்க. நீங்கள் போய் கொடுக்குறதில்ல, உங்கள் வீட்டுக்கு வந்து செய்யுங்க. அது செஞ்சீங்கன்னாக்கா அந்த பிரச்சனை தீர்ந்துடும். அடுத்த கேள்வி ஏதாவது இருக்கா? நல்லா புரிஞ்சுங்களேன், புகழுக்கு குறைச்சலே கிடையாது. உதயங்கிறது எதிர்காலம். உதயத்துக்கு 7ஆம் இடத்துல சூரியன் சனி போய் நின்றுட்டுது. எவன் எதை பேசுனாலும் கவலைப்படக்கூடாது. நம்ம ஓடுற பாதையை தேடிக்கிட்டே இருக்கணும். சரிங்களா? அதில் எந்த மாற்றமும் இல்லை. நெக்ஸ்ட்டு பிரசன்னம் நல்லா இருந்துச்சா? எந்த கோயில்? இங்கே வராங்க, இரு வராங்க. கொடுங்கல்லூர் இல்லை, அதே பெரிய பேர்லேயே வரும். கன்னியாகுமரிக்கு அடுத்தது. 2 பத்ரா ருத்ரான்னு இருக்கும், வேணால் அடித்து பார்த்தீங்கன்னா தெரியும். இது ஏன்னாக்கா கன்னியா லக்னம் உதயம் கன்னியாவாக விழுந்தாலோ அல்லது சுக்கிரன் வலுவடைஞ்சு மறைந்து நின்னாலும் 6-8 12 அவங்க மிகப்பெரிய பிரபல்யத்துக்கு முன்னாடியே இருந்தால் கூட இதுக்கு மேலே வந்து வரக்கூடிய யோகம் உள்ளவங்க, பெரும்பணம் சம்பாதிக்கக்கூடிய யோகம் உள்ளவங்க, சம்பாதிக்கிற காசை நிலைநிறுத்துவாங்களாம் மாட்டாங்களாம். இவ்வளோதான் மேட்ரு. நிலைநிறுத்தணுன்னாக்கா அங்கே போயிட்டு வரணும். ஏன்னா மனசு குரங்கு புத்தி மாதிரி மாறிக்கிட்டே இருக்கும்.